ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல். இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டிநாட்டு மாடலில் பார்க்கலாமா? ஸ்ரீரங்க சம்பார தோசை, பிரசாத தோசை. தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1.5 டம்ளர், கருப்புளுந்து வறுத்துட்டு பொடி பண்ணி 1/2 டம்ளர், சுக்கு ஒரு சின்ன துண்டு பொடி பண்ணிக்கணும், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 4 கொப்பு உருவி போட்டு கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 4 ஸ்பூன் நெய், பசு நெய், 4 ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மாவையும் கருப்புளுந்து மாவும் மிக்ஸ் பண்ணி தோசை பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதில் மிளகு, சீரகத்தை பொடி பண்ணி 1-2 பொடி பண்ணி அதில் போட்டுக்கணும். சுக்கு ஒரு துளி பொடி பண்ணி போட்டு, கருவேப்பிலையை நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் மாவை. அடுப்பில் தோசை கடாய் வைத்து ஒரு கரண்டி மாவு ஊற்றி அப்படியே ரவுண்டு பண்ணாமல் அப்படியே மொத்தமாக ஊத்தப்பாவு மாதிரி ஊற்றி நெய்யும் ஆயிலும் கலந்த 1 ஸ்பூன் நல்லா ஸ்லாப்பி விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு திருப்பி விட்டால் சிம்பிளி அண்ட் டேஸ்டியான ஸ்ரீரங்க பிரசாத சம்பார தோசை செட்டிநாட்டு மாடலில் ரெடி. அதில் ராப்பத்து பகல் 10ன்னு நடக்குது. வைகுண்டத்துக்கு முன்னாடி 10 நாள், வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னால் 10 நாள். அந்த பிரசாதம் ஸ்ரீரங்கத்தில் தருவதை நம்ம வீட்டில் செய்து பெருமாளுக்கு படைத்து பெருமாளின் அருளை பெறலாம். வாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.